அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளாக 3 விடயங்களை குறிப்பிடுவார்கள்: உணவு, உடை, உறையுள். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் கூட அதனை முழுமையாக அனுபவிப்பதற்கு ஒரு நீண்ட காலமான ஆயுள், ஆரோக்கியமான வாழ்வு என்பன அவசியமானதாக இருக்கின்றது. இந்த காரணத்தினால்தான் நமது ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் கூட வாரந்தோறும் ஒவ்வொரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள், நோய் நொடிகள் பற்றி அந்தந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மூலம் கேட்டு பல கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கலந்துரையாடும் இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய மது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய மது நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாட காத்திருக்கிறோம். இன்று நாங்கள் கதைக்க போகும் விடயம் பெண்களின் சுகநலம் பற்றி கதைக்க இருக்கிறோம். அதிலும் முக்கியமாக இளம் வயது பெண்களினதும் வயது முதிர்ந்த பெண்களினதும் சுகநலம் பற்றி தான் இன்று நாங்கள் முழுமையாக கதைக்க காத்திருக்கிறோம். இதனை பற்றிய மேலும் பல முக்கியமான விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்மோடு ஒரு வைத்திய நிபுணர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பொது வைத்திய நிபுணரான டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைக்க இருக்கிறோம். பெண்களின் சுகநலம், அதிலே முக்கியமாக இந்த இளம் வயது பெண்கள் மற்றும் வயது முதிர்ந்த பெண்களின் சுகநலம் பற்றி கதைக்க இருக்கிறோம். ஏன் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதிலிருந்து ஆரம்பிப்போம். எங்கள் எல்லாருக்கும் தெரிந்தவாறு இளம் வயது பெண்கள் எதிர்காலத்தின் தாய்மார்கள். அவர்கள்தான் ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களின் சுகநலம் இந்த முழு சந்ததியின் சுகநலத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதால் இளம் பெண்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் சிறந்தது. அதே போல் வயது முதிர்ந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையின் கடமைகளை முடித்து அவர்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது முழு குடும்பத்திற்குமே அவர்கள் ஒரு ஊன்றுகோல் போல இருக்கிறார்கள். ஆகவே அவர்களின் சுகம் கூட, அவர்கள் மிகவும் சுகமாக இருந்தால் மற்ற குடும்ப அங்கத்தவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆகவே இந்த 2 சாராரும் ஆரோக்கியமாக இருப்பது முழு குடும்பத்திற்கும் நல்லது. எனவே தான் நாங்கள் இன்று இதை யோசித்தோம். அதில் டாக்டர், நாங்கள் முதலாவதாக இளம் பெண்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அது என்ன என்பதிலிருந்து ஆரம்பிப்போம் டாக்டர். ஆகவே இளம் பெண்களின் சுகத்தை பாதிப்பும் அநேக நோய்கள் எல்லாருக்கும் வருவது போல் அவர்களுக்கும் பல நோய்கள் ஏற்படலாம். ஆனால் விசேஷமாக இந்த வயது பெண்களுக்கு ஹோமோன் சம்பந்தமான நோய்கள் வித்தியாசமாக ஏற்படுகிறது. எனவே அதை பற்றி நாங்கள் அவதானமாக இருப்பது நல்லது. இதிலே 3 விதமான ஹோமோன் சம்பந்தமான நோய்களை பற்றி நாங்கள் கலந்தாலோசிக்கலாம். முதலாவது அவர்களுடைய இனப்பெருக்கத்துக்குரிய ஹோமோன்கள், இரண்டாவது அவர்களுடைய இன்சுலின் என்ற ஹோமோன், மூன்றாவது அவர்களுடைய தைராய்டு ஹோமோன். இந்த 3 ஹோமோன் சம்பந்தமான நோய்களையும் நாங்கள் ஆலோசிக்கலாம். அதில் டாக்டர் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விடயம் தான் ஹோமோன் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி கதைக்க இருக்கிறோம். அதிலையும் இனப்பெருக்கத்துக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஹோமோன்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கதைக்க இருக்கிறோம். அதில் டாக்டர், இப்போ நிறைய பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும் இந்த இளம் வயது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படும் ஒரு நோயாகத்தான் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது இதை தமிழில் கூற வேண்டும் என்று கூட்டால் இந்த சூலகத்திலே ஏற்படக்கூடிய இந்த நீர்க்கட்டிகள் என்ற நோயினாலும் கூட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய நபர்கள் இது தெரிந்திருந்தாலும் கூட பீகாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய நபர்களுக்கு அதுக்கான போதிய விளக்கம் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பீகாஸ் அப்படி என்றால் என்ன என்பதிலிருந்து பார்ப்போம். இந்த நிலைமை பெண்களுக்கு அவருடைய மாதவிடாய் சக்கரம் ஆரம்பிக்கும் பொழுது ஏற்படக்கூடும். அதன் குணங்குறிகள் தான் ஒரு பிள்ளைக்கு மாதவிடாய் ஒழுங்கீனம் ஏற்படுவது, அதாவது நீண்ட கால இடைவெளிக்கு ஒரு முறையாக மாதவிடாய் ஏற்படுவது. சாதாரணமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி 28 நாள் சக்கரம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடும். ஆனால் இந்த நிலைமை உள்ளவர்கள், பீகாஸ் என்ற நிலைமை உள்ளவர்கள், அவர்களுக்கு மாதவிடாய் சக்கரம் சில வேளையிலே 35 நாட்களுக்கு மேற்பட்டதாக கூட இருக்கலாம். ஒழுங்கீனமாக ஏற்படும். சில பேருக்கு மாதவிடாய் பெருக்கு கூடவாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும், மிகவும் ஒழுங்கீனமாக இருக்கக்கூடும். இந்த நிலைமை கூட நாங்கள் அதற்கு ஒரு அறிகுறியாக கொள்ளுகிறோம். அது மட்டுமல்லாமல் மற்றும் மேலதிக பரிசோதனைகளின் மூலம் நாங்கள் கண்டுபிடிக்கும் சில காரணங்களையும் சேர்த்து
நாங்கள் இந்த நிலைமையை கண்டுபிடிக்கிறோம். ஆகவே ஒரு பெண் அதை சந்தேகிக்க கூடுமானால் இந்த மாதவிடாய் சக்கரங்கள் ஏற்படும் ஒழுங்கீனம் அது முதல் குணம்குறியாக நான் குறிப்பிடுவேன். அதில் முக்கியமாக டாக்டர் இந்த மாதிரியான நோய்கள் வந்து ஏற்பட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது அடிப்படை காரணிகள் என்பது இருக்க வேண்டுமா? நிச்சயமாக நாங்கள் அவதானித்ததன்படி பல விதமான ஆராய்ச்சிகளின் முடிவாக இந்த நோய் கூடுதலாக ஏற்படுவது கூட பருமனான பெண்களுக்கு உடல் பருமன் திடீரென்று கூடும் பொழுது அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சில குடும்பங்களில் இது அதிகமாக ஏற்படுகிறது. விசேஷமாக அவர்கள் கவனித்ததின்படி இந்த நீரிழிவு என்ற நோய்க்கும் இந்த பீக்ஸாக்ஸ் என்ற நோய்க்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. ஆகவே நீரிழிவு இருக்கக்கூடிய குடும்பங்களில், அதாவது டயபெட்டிஸ் நோய் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற இளம் பெண்களுக்கு பீகாக்ஸ் என்ற கண்டிஷன் கூடுதலாக ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கை முறை, நாங்கள் ஓடியாடி ஆக்டிவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை குறைவாகவும், கூடுதலாக இந்த இயக்கம் குறைவாக சோர்வாக இருக்கிறவர்களுக்கு இது கூடுதலாக ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சில வேளைகளிலே பரம்பரை அழகு கூட கூடுதலாக காரணமாக இருக்கலாமாகவே இது ஒரு காரணத்தினால் ஏற்படும் கண்டிஷன் அல்ல. பலவிதமான காரணிகள் ஒன்றிணைவதனால் இந்த நிலைமை ஏற்படக்கூடும். பொதுவாக டாக்டர் இந்த இளம் வயது பெண்களுக்கு, அதில் முக்கியமாக இந்த திருமணம் முடித்த பெண்களுக்கு இந்த மாதிரியான மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் அல்லது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது குழந்தையின்மைக்கும் கூட இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமா? எனவே இந்த பீகாக்ஸ் என்பது குழந்தையின்மையை வந்து பாதிக்கக்கூடுமா? பீகாக்ஸ் என்ற நிலைமை இருந்தால் அந்த பெண்ணுக்கு பலவிதமான காம்ப்ளிகேஷன், அதாவது பிரச்சனைகள் எதிர்காலத்திலே உருவாகக்கூடும். அதில் ஒன்றுதான் ஏதாவது குழந்தை பிறப்பதில் ஏற்படும் கஷ்டம். மற்றவர்கள் போல இலகுவாக ஒரு குழந்தையை அவர்கள் கருத்தரிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே அதற்கு மேலதிக சிகிச்சை, பலவிதமான விலை உயர்ந்த சிகிச்சைகளை செய்ய வேண்டி ஏற்படுகிறது. ஆனால் இந்த நிலைமை ஒரு தடுக்கக்கூடிய நிலைமை, ப்ரிவென்டபிள் மட்டுமல்ல, அதற்கு சிகிச்சை இருக்கிறது, ட்ரீட்டபிள். ஆகவே இதை பற்றி அறிவு இருந்தால் திருமண வயதிற்கு முன்னாகவே ஒரு பெண் பிள்ளைக்கு நாங்கள் அதற்குரிய சிகிச்சையை ஆரம்பிக்க முடியும். அதற்குரிய தடுப்பு முறைகளை நாங்கள் செய்ய முடியும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் உள்ளவர்களை வந்து எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலம், அதாவது பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து கொள்ளலாம் டாக்டர்? முதலாவதாக நாங்கள் ஒரு பிள்ளையை பார்த்தாலே அதை சந்தேகிக்கக்கூடிய சில வெளி அறிகுறிகளை நாங்கள் காணுகிறோம். ஆகவே வைத்தியர் ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர்கள் பருமனாக இருப்பார். மற்ற பிள்ளைகளும் பார்க்க அவர்களுடைய நிறை கூடவாக இருக்கும். நாங்கள் நிறையையும் அவருடைய உயரத்தையும் அளந்து இந்த BMI என்றதை நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு உடம்பின் சராசரி தேகத்திற்கு அவருடைய உயரத்திற்கு மேலாக அவர்களுடைய எடை இருக்கும். மற்றது அவர்களுக்கு அந்த முகப்பரு அதிகமாக ஏற்படுகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. பொதுவாக பீகாக்ஸ் இந்த கண்டிஷன் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிக முகப்பரு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முகத்திலே அதிக ரோமம் அதாவது சாதாரணமாக ஒரு பெண் பிள்ளைக்கு ஏற்படுகிற இருக்கிற ரோமத்தை விட அதிகமாக முகத்திலே அல்லது தேவையில்லாத இடங்களிலே ரோமம் வளர்வது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில ஹோமோன்களின் தாக்கத்தினால் இவர்களுக்கு தலைமுடி உதிர ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த ஆண்களுக்குரிய ஹோமோன் ஆண்ட்ரோஜன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹோமோன்களின் அளவு இவர்களில் கூட இருப்பதனால் ஆண்களுக்கு முடி உச்சியிலே உதிர்வது போல இந்த பெண் பிள்ளைகளுக்கும் இந்த உச்சியில் இருக்கிற முடி அதிகமாக உதிர ஆரம்பிக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாங்கள் மற்ற அறிகுறிகளையும் காணுகிறோம். கழுத்தை சுற்றி கருப்பாக மாறுவது, முகத்திலே கருப்பான பிக்மெண்டேஷன் என்று சொல்லுவோம், கருப்பு பிக்மெண்டேஷன் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே எல்லா குணங்குறிகளையும் நாங்கள் அவதானித்து இந்த நிலைமை இருக்கக்கூடும் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம்.
டாக்டர், இந்த இளம் வயது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் பற்றி கதைத்து கொண்டு வந்தோம் டாக்டர். அதில் இந்த குணம்குறிகளை பெற்று, அதாவது குணம்குறிகளை வைத்து எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி விளக்கமாக கூறியிருந்தீர்கள். அடுத்ததாக என்னென்ன பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி கதைப்போம். ஆம். ஒரு பெண் பிள்ளை வந்தால் நாங்கள் இந்த சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டால் முதலாவது நாங்கள் அவர்களை ஒரு அல்ட்ராசவுண்ட் என்ற பரிசோதனைக்கு உட்படுத்துவோம். டாக்டர் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை பண்ணும் பொழுது இந்த பெண்களின் சூலகத்திலே நீர்க்கட்டிகள் அதிகம் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் அறிந்தபடி சூலகத்திலே ஒவ்வொரு மாதமும் கரு உருவாகி அந்த கரு பெருத்து அது ஒரு முட்டையாகி சூலகத்திலிருந்து வெளியேறுவது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கரு உருவாகும் அந்த சக்கரத்திலே ஹோமோன்களினால் ஏற்படும் மாற்றத்தினால் கரு ஒழுங்காக உருவாமல் அது நீர்க்கட்டியாக மாறக்கூடும். ஆகவே அந்த நீர்க்கட்டிகளை நாங்கள் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனின் மூலம் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மிக முக்கியமான அறிகுறியாக இருக்கிறது. இதை அவதானித்த பின்பு நாங்கள் இரத்த பரிசோதனை செய்வோம். ஆகவே இவர்களின் இரத்தத்தில் இருக்கிற ஹோமோன்களின் அளவு, மற்றது இவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா, அப்படியான பல பரிசோதனைகளை செய்வதன் மூலம் நாங்கள் இந்த டயக்னோசிஸ்க்கு வருகிறோம். அதுதான் பீகாக்ஸ் என்ற டிசீஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்ற நிலைமை. டாக்டர், இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமோட ஒரு நபர் வந்து உங்களிடம் வருகிறார் என்றால் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது? முதலாவது நாங்கள் வலியுறுத்துவது வாழ்க்கை, எங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆரம்ப நிலைமைகளிலே இந்த லைஃப் ஸ்டைலை மாற்றுவதனால் இந்த நிலைமையை நாங்கள் முற்றாக திருப்ப முடியும், அதை நார்மலாக்க முடியும். என்றால் இது ஒரு நோய் இல்லை, இது ஒரு நிலைமை, அது மாறக்கூடிய ஒரு நிலைமை, சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியான உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் மிகவும் வலியுறுத்துவது முக்கியம். ஆகவே இந்த உணவு பொதுவாக ஒரு நீரிழிவு நோய்க்குரிய உணவுக்கு கிட்டவாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய கலரி, அதாவது அவர்கள் உட்கொள்ளும் சக்தியின் அளவு குறைவாகவும் அவர்கள் உட்கொள்ளும் புரோட்டீன், தாவர மரக்கறி, பல வகைகளை கூடவாகவும் செய்து அவர்களுடைய உடல் நிறையை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் இந்த ஹோமான்கள் மிகவும் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன மறுபடியும். ஆகவே நாங்கள் காணுவது அவர்களுடைய சூலகத்திலே நோமல் சாதாரண விதமாக கரு உருவாக தொடங்குகிறது. இதை முற்றுமுழுதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சில பேருக்கு தனியாக இந்த வாழ்க்கை முறையை மாற்றுவதனால் மட்டும் இந்த சூலகத்திலே கருவையங்களால் உருவாக்க முடியாமல் இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஹோமோன் முறையான சிகிச்சை கூட இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு மருந்துகளை கொடுப்பதன் மூலம் இந்த நிலைமையை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சில வேளை டாக்டர், இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் அளித்தும் கூட இது வந்து குணமாகாவிட்டால் அல்லது வந்து ஒழுங்கான சிகிச்சை முறைகள் அவர்கள் பின்பற்றாமல் விட்டால் ஏதேனும் பல பின்விளைவுகள் ஏற்படுமா? இந்த நோய் உள்ளவர்களுக்கு நாங்கள் அவதானிப்பது அவர்கள் பிற்காலத்திலே அவர்கள் நீரிழிவு நோயை அவர்களுக்கு ஏற்படக்கூடும். வாழ்க்கை முறையை மாற்றாத இடத்திலே பலருக்கு நீரிழிவு நோய் இருக்கலாம். நாங்கள் முதலே குறிப்பிட்ட வண்ணம் குழந்தை சரியாக உருவாகாமல் அவர்கள் இந்த நிலைமைக்கு, அதாவது குழந்தை பேருக்கு பலவிதமான சிகிச்சை மூலம் அவர்கள் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் உடல் பருமன் கூடிக்கொண்டு போகிறது, இந்த நோயினால் மன அழுத்தம் ஏற்படுகிறது, மனத்தாழ்வு, அப்படியான பல நீண்டகால கஷ்டங்களுக்குள் அவர்கள் உருவாகிறார்கள். அதில் டாக்டர், இந்த முக்கியமாக வந்து இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய இந்த ஹோமோன்களின் பிரச்சனையால் ஏற்படக்கூடிய இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பற்றி நிறைய பொதுவான விடயங்களை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம். அடுத்து டாக்டர் கூறிய ஒரு விடயம் தான் இந்த இளம் வயது பெண்கள் வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும் இன்னும் ஒரு பிரச்சனை வந்து தைராய்டு ஹோமோனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அதில் வந்து நிறைய நபர்களுக்கே தெரிந்திருக்கும் தைராக்சின் ஹோமோன் வந்து குறைவதால் வந்து ஹைப்போ தைராய்டிசம் அல்லது அதிகமாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் போன்ற நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான தைராய்டு பிரச்சனையை வந்து என்ன மாதிரியான குணம்குறிகள் மூலம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம்? தைராய்டிலே பல வருத்தங்கள் ஏற்படக்கூடும்.
இது இளம் பிள்ளைகளுக்கு இளம் பெண் பிள்ளைகளுக்கு கூட ஏற்படக்கூடியது, மிகவும் அதிகமான மற்றவர்களும் பார்க்க கூட ஏற்படக்கூடியதாக இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு. இது ஏன் அவர்களுக்கு முக்கியம் என்றால், இந்த தைராய்டு வருத்தம் கூட அவர்களின் எதிர்கால இனப்பெருக்கத்தை பாதிக்கக்கூடும். ஆகவே இந்த வயதிலே நாங்கள் அதை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானது. முதலாவது தான் தைராய்டைட்டிஸ் என்ற ஒரு தற்காலிகமான வருத்தம். அப்படி வருத்தம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது கழுத்தில் இந்த தைராய்டு சுரப்பி இருக்கிற இடத்திலே அவர்களுக்கு அழற்சி ஏற்படுகிறது. அந்த அழற்சி ஏற்படும் பொழுது அந்த தைராய்டில் வலி, ஒரு மெல்லிய காய்ச்சல், அது பதட்டம், உடல் நிறை குறைவது, இப்படியான சில குணங்குறிகளை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இது ஒரு பொதுவாக இந்த நிலைமை ஏற்பட்டால் எல்லாரும் வைத்தியரிடம் போவார்கள். ஏனென்றால் அது ஒரு காய்ச்சலுடன் வரக்கூடிய ஒரு நிலைமை. அதை நாங்கள் கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம், அதற்குரிய சிகிச்சையை கொடுப்பது. இரண்டாவது, நீங்கள் கூறியது போல இந்த ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு சுரப்பு குறைவது, இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறது. தைராய்டு ஹோமோன் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. தைராய்டு ஹோமோன் குறைபாட்டினால் மிகவும் பாரதூரமான விளைவுகள் ஏற்படலாம். அதன் குணங்குறிகள் தான் உடல் நிறை கூடுவது, நித்திரை கூட, அதாவது அவர்களுக்கு சரியாக இயங்க முடியாது, சோர்வாக இருப்பார்கள், கூட நித்திரை உருவாகும். அவர்களுடைய குளிர், அதாவது உடல்லே கூட குளிரை தாங்க முடியாமல் இருப்பார்கள். மற்றது அவர்களுடைய முடி உதிரக்கூடும், அவர்களுடைய தோலிலே வித்தியாசம் ஏற்படும், வெளிரிய நிறம் ஏற்படும். இப்படியாக பல குணங்குறிகளை நாங்கள் அவதானிக்கலாம். அது ஹைப்போதைராய்டிசம். ஆனால் அதற்குரிய டெஸ்ட்டும் அதற்குரிய சிகிச்சையும் மிகவும் இலகுவானது. ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் இருப்பவர்களை நாங்கள் இலகுவாக அவர்களுக்கு சிகிச்சையை கொடுக்கலாம். கடைசியாக நீங்கள் குறிப்பிட்டது ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு என்ற சுரப்பு அதிகமாக சுரப்பது. அந்த சுரப்பு ஏற்பட்டால் பொதுவாக உடல் நிறை குறைவார்கள், உடம்பு சூடாக இருக்கும், பசிக்கும், அதே போல மாதவிடாய் சக்கரத்திலே மாற்றங்கள் ஏற்படலாம், ஒரு வருத்தக்குரிய நிலைமையை அவர்கள் அடைவார்கள். ஆகவே அதற்கும் டாக்டரிடம் போனால் அவர்கள் இதற்குரிய சந்தேகம் ஏற்பட்டால் அதற்குரிய டெஸ்ட்டை அவர்கள் செய்து இந்த வருத்தத்தை கண்டுபிடிக்கிறார்கள். தைராய்டு ஹோமோனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் பற்றி கதைத்திருந்தோம். அடுத்ததாக டாக்டர் கூறிய ஒரு விடயம் தான் இந்த இன்சுலின் ஹோமோன் பிரச்சனையால் ஏற்படக்கூடிய விடயங்கள். அதிலும் முக்கியமாக டாக்டர், இந்த முன்னைய காலகட்டத்திலெல்லாம் இந்த நீரிழிவு நோய் என்ற ஒரு விடயத்தை எடுக்கும்போது நிறைவே வயது முதிர்ந்த நபர்கள், கிட்டத்தட்ட 40-50 வயது பிந்தியவர்களுக்கு தான் இந்த நீரிழிவு நோய் என்பது அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நிறைய இளம் வயது நபர்களும் கூட இந்த நீரிழிவு நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்த மட்டும் இளம் வயது பெண்கள் இதில் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் அறிந்தது போல காலம் மாறிக்கொண்டு போகிறது. இப்போது நாங்கள் மிகவும் இளம் பிள்ளைகளில் கூட இந்த நீரிழிவு நோயை காணுகிறோம். 2 விதமான நீரிழிவு நோய்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் அறிவோம். டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் என்பது பொதுவாக குழந்தைகளுக்கு வரக்கூடியது. ஆனால் இளம் வயது பெண்கள் கூட அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆகவே டைப் 1 டயபெட்டிஸ் யாருக்கும் ஏற்படக்கூடும். முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் இளம் வயது பெண்களுக்கு கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் இப்பொழுது நாங்கள் கூட சந்திப்பது டைப் 2 டயபெட்டிஸ். முதிர் வயதில் வரக்கூடிய இந்த டயபெட்டிஸ் இப்பொழுது கூட இளம் வயதிலே ஏற்படுகிறது. பெண்களுக்கு இது வருவது நல்லதில்லை என்றால் மறுபடியும் இது இளம் பெண்கள், அவர்கள் இனவிருத்திக்கு காத்திருப்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு டயபெட்டிஸ் இருந்தால் அது கூடாது, குழந்தைக்கும் எதிர்கால சந்ததிக்குமே கூடாது. ஆகவே டயபெட்டிஸ் இளம் பிள்ளைகளுக்கு வர முடியாது என்றது இல்லை. எங்களுடைய சமுதாயத்திலே அனைவருக்கும் டயபெட்டிஸுக்குரிய குணங்குறிகள் தெரியும். ஆனாலும் பலர் இளம் பிள்ளைகளுக்கு இது வராது என்ற ஒரு கண்காணிப்பில் அவர்கள் இதை தவற விடுகிறார்கள். இது யாருக்கும் வரக்கூடியது. மிகவும் முக்கியமாக இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு இந்த வருத்தம் இருக்கிறது. ஆகவே சந்தேகம் ஏற்பட்டால் நிச்சயமாக அதற்குரிய பரீட்சணையை நாங்கள் செய்ய வேண்டும்.
பொதுவாக டாக்டர் இந்த நீரிழிவு நோய் என்ற ஒரு விடயத்தை கதைக்கும் போதும் அதுவும் இந்த இளம் வயது பெண்களுக்கு ஏற்படும் போது ஏதேனும் அதிகப்படியான அடிப்படை காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்பது இருந்து கொண்டிருக்கின்றனவா? அதுவும் இப்பொழுது காலப்போக்கிலே ஏற்பட்ட வித்தியாசங்கள். இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் அநேகம் பேருக்கு அவருடைய பெற்றாருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது. பொதுவாக நாங்கள் சந்திக்கும் குடும்பங்களிலே 2 பெற்றாருக்கு கூட டயபெட்டிஸ் இருக்கிற நிலைமையை நாங்கள் காண்கிறோம். தாய் தகப்பன் இருவருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த டயபெட்டிஸ் இளம் வயதில் ஏற்படும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் காணுகிறோம். அது மட்டுமில்லாமல் வாழ்க்கை முறை மாறியதினால் அவர்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு அதிகம் வாய்ப்பு இல்லை. அநேகம் பிள்ளைகள் இருந்து படித்து உடற்பயிற்சி செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே அவர்களுக்கு இந்த நீரிழிவு அதிகமாக ஏற்படுகிறது. டாக்டர், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது? மற்ற எல்லாருக்கும் போல வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கும் எல்லா வருத்தமும் ஏற்படக்கூடும். ஆனால் விசேஷமாக நான் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம். இருதய வருத்தம் போன்ற வருத்தங்கள் மாதவிடாய் சக்கரம் நின்ற பின்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விதமாக ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். மாதவிடாய் சக்கரம் ஏற்படும் பொழுது பெண்களுக்கு பல வருத்தங்கள் வருவதில்லை, ஆண்களும் பார்க்க குறைவாகவே ஏற்படுகிறது. ஆனால் இந்த மாதவிடாய் சக்கரம் நின்ற பிறகு அவர்களுக்கு இந்த பொதுவான வருத்தங்கள் ஏற்பட தொடங்குகிறது, நீரிழிவு நோய், இருதய வருத்தம். ஆனால் விசேஷமாக நான் முதிர் வயது பெண்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய எலும்புகளும் தசைகளும் மூட்டுகளுக்கும் ஏற்படும் வருத்தங்களை நான் விசேஷமாக குறிப்பிட விரும்புகிறேன். அதில் டாக்டர் கூர்னல் வந்து எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நபர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது வந்து நிறைய நபர்கள் வந்து கேள்விப்பட்டும் இருப்பார்கள். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படி என்றால் என்ன என்பதிலிருந்து நாங்கள் பார்ப்போம் டாக்டர். ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் ஒரு நிலைமை ஏற்படுவது எங்களுடைய எலும்புகள் அதன் வீரியத்தை இழந்து போகும் பொழுது இந்த எலும்புகள் தானாகவே உடையக்கூடிய ஒரு நிலைமையை அடைகிறது. அதாவது நாங்கள் தற்செயலாக தட்டுப்பட்டு விழுந்தால் கூட சாதாரணமாக உடையாத ஒரு எலும்புகள் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நிலைமை ஏற்பட்டதன் பின்பு இலகுவாகவே உடைந்து போகிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும், ஒரு எலும்பு உடைந்தால் ஒருவருடைய நிலைமை எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதன் வலி, அதன் பின்பு ஏற்படும் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதனால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்று மிகவும் முக்கியமாக நாங்கள் அதை சிகிச்சை கொடுக்கிறோம். இந்த நிலைமையை நாங்கள் தடுக்கக்கூடியது. ஆகவே இந்த எலும்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வெளியில் பார்க்கும் எலும்பு மட்டுமில்லை, அந்த எலும்பின் உட்புறமாக மிகவும் வலுவான அமைப்புகள் இருக்கிறது. இளம் வயதிலே அந்த கால்சியம் பாஸ்பேட் அப்படியான கனியுப்பு சத்துக்கள் இந்த எலும்பை மிக உறுதியாக வைத்திருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த எலும்பு உருவாகும், அதே போல் அந்த எலும்பு அழிந்து போகும். அது ஒரு சமநிலையாக இருக்கிறது இளம் வயதிலே. ஆனால் முதிர் வயது அடையும் பொழுது இந்த சமநிலை குலைந்து போகிறது. விசேஷமாக பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு இந்த பெண்களுக்குரிய ஈஸ்ட்ரஜன் இவ்வாறான ஹோமோன்கள் இல்லாத இடத்திலே இந்த சமநிலை இல்லாமல் அதிக எலும்பு அத்துறிஞ்சுவதனாலும் குறைவாக எலும்பு புதிதாக உருவாவதனாலும் இந்த எலும்பு அதற்குரிய சமநிலையை இழந்து உறுதியை இழந்து போகிறது. இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். அதாவது வந்து ஒரு வயது முதிர்ந்த அதுவும் பெண்களுக்கு வந்து ஏன் இது முக்கியமாக ஏற்படுகின்றது என்பதை பற்றியும் விளக்கமாக கூறினீர்கள் டாக்டர். அடுத்ததாக வேறு என்னென்ன அடிப்படை காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் என்பது அதிகமாக ஏற்படும்? பொதுவாக இந்த எலும்பின் உறுதி சின்ன வயதிலே இருந்து உருவாகிறது. பொதுவாக உறுதியானவர்கள் அவர்களுடைய உடல் பருமனை கூட குறிக்கலாம். மிகவும் சின்னமாக இருப்பவர்களுக்கு சின்னதான எலும்பு, உறுதி இல்லாத எலும்புகள் இருக்கக்கூடும். ஆகவே ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறோம். எங்களுடைய உடலின் பருமன் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். சின்ன வயதிலே நாங்கள் செய்யும் உடற்பயிற்சி, நாங்கள் என்ன உணவை உண்கிறோம், எங்களோட உடம்பிலே கால்சியம், விட்டமின் டி இவ்வாறான கனிப்பு சத்துக்கள், விட்டமின்கள் போதுமானதாக இருக்கிறதா, இந்த நிலைமையிலே குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக ஏற்படுகிறது. மற்றும் பல அதிக நோய்கள், உதாரணமாக ஆர்த்தரைட்டிஸ் போன்ற கண்டிஷன், நாங்கள் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லுவோம். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட எலும்புகளில் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுவது கூடவாக இருக்கிறது.
நீரிழிவு போன்ற நோய்கள் கூட இந்த எலும்புகளின் உறுதியை பாதிக்கிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு, மதுபானம் அருந்துவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக ஏற்படக்கூடும். கடைசியாக நான் குறிப்பிடலாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அதாவது ஒரு குடும்பத்திலே ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் ஒருவருக்கு மற்றவர்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும் சந்தர்ப்பம் அதிகம். இந்த வயது முதிர்ந்த பெண்மணிகள் வந்து பொதுவாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸால் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான குணம் குறிகளோடு வருவார்கள்? பொதுவாக நாங்கள் குணம் குறிகள் ஒருவர் தான் அவதானிப்பது குறைவு. பொதுவாக இது மற்றவர்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய உயரம் குறையக்கூடும், முதுகிலே கூன் விழக்கூடும். மற்றது அதாவது அவர்கள் விழுந்த போது வெடிப்புகள் அதாவது ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், எலும்பு முறிவு ஏற்படுவதன் பின்புதான் நாங்கள் அதை சந்தேகிக்கிறோம். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி 50 வயதுக்கு பின்பு பெண்களின் இந்த எலும்புகளின் உறுதி குறைவதனால் அந்த நிலைமையை நாங்கள் அவதானிக்கும் முன்பதாகவே பரீட்சணையை செய்து நாங்கள் அதற்குரிய டயக்னோசிஸை மேற்கொள்வதனால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பமே நாங்கள் அதை இந்த நோயை பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரியான ஆஸ்டியோபோரோசிஸ் நோய்களின் அறிகுறியோடு ஒரு பெண்மணி உங்களிடம் வந்தால் எந்த மாதிரியாக அவர்களை அணுகுவீர்கள் டாக்டர்? நாங்கள் பொதுவாக சந்தேகிப்பது இவர்கள் ஒரு ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது. ஆனால் பலர் எங்களுக்கு முதலாகவே வந்து தங்களுடைய சுகநலனை டெஸ்ட் பண்ணுவதற்காக வருகிறார்கள். இப்படியான பரீட்சணைகள் செய்யும் பொழுது நாங்கள் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு, குடும்பத்திலே ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும் பெண்களுக்கு, அல்லது நான் குறிப்பிட்ட நோய்கள் நீரிழிவு, ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய் உள்ளவர்களுக்கு நாங்கள் முதலே இப்படியான டெஸ்ட்டுகளை செய்கிறோம். ஆகவே இதற்குரிய டெஸ்ட் வந்து நாங்கள் இரத்த பரிசோதனையை செய்வோம். அவர்களுடைய எலும்பிலே ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு விசேஷமான பரீட்சணை தான் டெக்ஸா ஸ்கேன் என்று சொல்லுவோம். அது ஒரு எக்ஸ்ரே முறையான ஒரு ஸ்கேன். அதை இலகுவாக செய்யலாம். அவர்களுடைய இடுப்பு எலும்பிலும் முதுகு எலும்பிலும் இந்த உறுதி எவ்வளவாக இருக்க என்பதை நாங்கள் அவதானிப்பதன் மூலம் முழு எலும்புகளின் உறுதியை அனுமானிக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் என்று வந்து நாங்கள் கண்டுபிடித்த பிறகு அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகின்றது டாக்டர்? நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இது வில்லை வடிவில் இருக்கிறது, ஊசி வடிவில் இருக்கிறது, பலவிதமான சிகிச்சை முறைகள் என்று இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அதை அந்த நபருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட முறையாக நாங்கள் அதை தீர்மானிக்கலாம். அவருடைய தேவைக்கு ஏற்பட்டதாகவும் அந்த பரீட்சணைகளின் முடிவுக்கு ஏற்பட்டதாகவும் அவர்களுடைய வசதிக்கும் நிதி வசதிக்கும் ஏற்பட்டதாகவும் இவ்வாறான சிகிச்சை முறைகளை நாங்கள் பொதுவாக முடிவெடுக்கிறோம். 5 வருடங்களுக்கு குறைந்தது 5 வருடங்களுக்காவது இந்த சிகிச்சையை அவர்கள் எடுப்பதனாலும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தொடர்ந்து அவர்களுடைய எலும்பின் உறுதி கூடுகிறதா என்று தொடர்ந்து அனுமானிப்பதனாலும் நாங்கள் இந்த சிகிச்சை முறையை கொண்டு செல்லுகிறோம். பொதுவாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் வந்து ஒரு பெண்மணிக்கு, அதுவும் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணிக்கு ஏற்படும் போது டாக்டர் கூறியிருந்தது போல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிமுக்கியமான பிரச்சனையை வந்து இந்த ஃப்ராக்சர்ஸ், எலும்பு முறிவுகள் ஏற்படும். எனவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது அவருக்கு மட்டுமல்லாமல் அவருக்கு சுற்றியுள்ளவர்களுக்கும் கூட அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமைகிறது. எனவே எந்த ஒரு நோயும் வந்து வருமுன் காப்பது தான் ஒரு சிறந்த விடயமாக இருக்கிறது. அதே போல் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனையும் வந்து வருமுன் காப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள? அது ஒரு நல்ல கேள்வி. இவ்வாறான எலும்பின் உறுதியை நாங்கள் இழக்காமல் தடுக்க வேண்டுமானால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய உணவை நாங்கள் சரியாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய உணவிலே தேவையான கால்சியம் இருக்க வேண்டும், விட்டமின் டி இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தது போல எங்களுடைய உணவிலே விட்டமின் டி, இந்த கடலை வகைகள், தானிய வகைகள், மீன் வகைகளிலே விட்டமின் டி அதிகமாக இருக்கிறது. ஆனால் உணவினால் மட்டும் நாங்கள் இந்த விட்டமின் டியை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உணவில் இருக்கும் விட்டமின் டி எங்களுடைய உடலை வந்து அடையும் பொழுது அது சூரிய வெளிச்சம் எங்கள் உடலில் படுவதனால் அது ஆக்டிவ் விட்டமின் டியாக மாற்றப்படுகிறது. ஆகவே இன்று பலர் வீட்டுக்கு வெளியால் போவதில்லை. விசேஷமாக வயது வந்த பெண்மணிகள் வீட்டிலேயே தங்கி விடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்திலே போவதில்லை.
ஆகவே இது ஒரு மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. விட்டமின் டி குறைபாடு, கால்சியம், பால், சின்ன மீன் வகைகள், மரக்கறி வகைகள், இலைக்கறி வகைகளில் அதிக கால்சியம் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான உணவை குறைவாக உண்ணும் பொழுது கால்சியம் குறைபாடு உடம்பிலே ஏற்படுகிறது. ஆகவே உணவு, சூரிய வெளிச்சம், அடுத்ததாக உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். உடற்பயிற்சி செய்யும் பொழுது எலும்புகள் உறுதியடைகின்றன. நான் முதலே சொன்னது போல புதிதாக ஏற்படும் எலும்புகள் கூடவாக ஏற்படுவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒஸ்டியோபோரோசிஸை தடுக்க வேண்டுமானால் தொடர்ந்து நாங்கள் உடற்பயிற்சியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு ஏற்படும் பிரச்சனை என்று பார்க்கும்போது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி நிறைய பொதுவான பல விடயங்களை பற்றி கதைத்திருந்தோம் டாக்டர். அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த வயது வந்தாலே இந்த ஞாபக மறதி என்பது சாதாரணமாகவே வரும் என்று நிறைய நபர்கள் கூறுவார்கள். ஆனால் ஒரு சில வயது வந்தவர்களுக்கு இந்த ஞாபக மறதி என்பதை ஒரு நோயாக மாறிவிடுகிறது. அதை முக்கியமாக டிமென்ஷியா என்று நாங்கள் கூறுவோம். எனவே இந்த டிமென்ஷியா என்ற நோய் இலங்கையை பொறுத்த மட்டும் எவ்வளவு தூரம் பாதிப்பாக இருக்கிறது, அதை பற்றி கதைப்போம். டெமென்ஷியா என்ற நோய் ஆண்பால் பெண்பால் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். வயது முடிந்த பெண்மணிகளுக்கு இது ஏற்படுகிறது. ஆகவே இது நாங்கள் சந்தேகிக்கலாம். பலர் அந்த ஞாபக மறதி, விசேஷமாக நீண்ட நாளுக்குரிய ஞாபகங்கள் அவர்களுக்கு நல்லாக இருந்தாலும் கிட்டடியிலே நடந்த விஷயங்களை அவர்கள் மூளையிலே பதிய முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கிட்டடியிலே நடந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட மறக்கும் ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே இதன் மூலம் நாங்கள் அதை சந்தேகிக்கலாம். இது ஏன் ஏற்படுகிறது என்றால் பல காரணங்கள் இருக்கக்கூடும். பல விதமான டெமென்ஷியா கூட இருக்கிறது. ஆனால் எல்லாம் கடைசியாக பார்க்கும்போது எங்கள் மூளையில் உள்ள கலங்கள் அதன் செயற்பாடை சரியாக செய்ய முடியாமல் அந்த செயற்பாட்டை இழந்து போகும் பொழுது ஞாபகம் மட்டுமல்ல, அந்த மூளை கட்டுப்பாடில் இருக்கும் எல்லா விதமான தொழிற்பாடுகளும் சிறிது சிறிதாக இழந்து போகக்கூடும். ஆகவே முதல் கட்டமாக ஏற்படுவது நீங்கள் கூறியது போல அவர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுகிறது. ஆனால் காலப்போக்கிலே வித்தியாசமான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படலாம். இளம் வயது பெண்களுக்கு மற்றும் வயது முதிர்ந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நோய் நொடிகளை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் முக்கியமாக வயது முதிர்ந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி மிகவும் விளக்கமாக கதைத்திருந்தோம். அடுத்ததாக டிமென்ஷியா என்ற நோய் பற்றி கதைத்து கொண்டிருந்தோம். தொடர்ந்தும் கலந்துரையாடுவோம். டாக்டர், இப்போ டிமென்ஷியா அப்படின்னு சொன்னாலே நிறைய நபர்களுக்கு இந்த ஞாபக மறதி பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் அந்த ஞாபக மறதி தவிரவும் வேறு வேறு அறிகுறிகளோடும் அவர்கள் வரக்கூடும். எனவே அந்த மாதிரியான அறிகுறிகள் என்னென்ன? நான் முதலே குறிப்பிட்டது போல மூளை தன்னுடைய செயலை படிப்படியாக இழந்து போகும் நிலைமையை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே தொடர்ந்து ஞாபக மறதி மட்டுமல்ல, அவர்களுக்கு உடலின் இயக்கங்கள் கூட சிறிது சிறிதாக பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக சிறுநீர் கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது. பொதுவாக நாங்கள் சிறுநீரை எங்களுடைய சுய நினைவினால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த டெமென்ஷியா என்ற நிலைமையில் நீரிழிவு சிறுநீரை அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடும். அது ஒரு உதாரணம். அது மட்டுமில்லாமல் இந்த மனநிலைமை பாதிக்கப்படுவது, அவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறது என்று தெரியாமல் அவர்களுடைய பிஹேவியர், அதாவது அவருடைய நடத்தை முற்றாக மாறிவிடுகிறது. அவர்கள் நோய் ஏற்படுவதற்கு முன்பு இருந்த அவருடைய நடத்தை அல்ல, இப்பொழுது அவர்களுக்கு தங்களுடைய நடத்தையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையாகவே இவர்கள் நாளடைவிலே மற்றவர்களின் உதவியை முற்றாக நாடி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடைகிறார்கள். ஆகவே குழந்தைகளைப் போல மறுபடியும் பல விஷயங்களை மற்றவர்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. ஏனென்றால் அவர்களுடைய மூளையின் இயக்கம் முற்றாக இழந்து விடுவதனால். முன்னைய காலகட்டத்திலே இந்த வயது முதிர்ந்த நபர்கள் வாழக்கூடிய வாழ்நாள் காலம் அப்படின்னு எடுத்தால் கிட்டத்தட்ட 65-70 மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த வயது முதிர்ந்த நபர்கள் வாழக்கூடிய காலம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 80ஐயும் தொட்டு விட்டார்கள். எனவே இந்த மாதிரியான வயது அதிகரிக்கும்
காரணத்தாலே வந்து இந்த டிமென்ஷியா, அதாவது இந்த ஞாபக மறதி போன்ற நோயானது வந்து அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது என்றே வந்து கூறலாம். எனவே இந்த மாதிரியான ஒரு நபர்களை வந்து கவனமாக பார்த்துக்கொள்வது என்பது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது? நீங்கள் கூறினது போல என்று நாங்கள் பார்க்கும்போது பலர் 80-90 வயதை தாண்டி இருக்கிறார்கள். விசேஷமாக வயது முதிர்ந்த பெண்கள் ஆண்களிலும் பார்க்க அதிக காலம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னது இந்த வயது முதிர்ந்தவர்களுக்குரிய பிரச்சனைகளை நாங்கள் இன்று அதிகம் சந்திக்கிறோம் முந்தின காலங்களிலும் பார்க்க. ஆகவே இந்த டிமென்ஷியா என்ற நிலைமையை ஆரம்பத்திலே அவர்களுடைய ஞாபக மறதிக்கு நாங்கள் சில சிகிச்சைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய ஞாபக மறதி சீக்கிரமாகவே இழந்துவிடும் தன்மையை நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணலாம், அதாவது தாமதிக்கலாம். ஆனாலும் இந்த டெமென்ஷியான்ற நோய்க்கு முற்றுமுழுதாக அதை மாற்றி அதுக்குரிய சிகிச்சையை இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே அதற்கு ஒரு பூரண குணமாக்கும் ஒரு நிலைமை இல்லாத இடத்திலே அவர்களுடைய பிரச்சனையை அந்தந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உரிய மாத்திரை வகைகள் இருக்கின்றன. பொதுவாக இப்போ ஒருவருக்கு நடத்தையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், அவருக்கு நித்திரை கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டால் அதற்குரிய சிகிச்சையை வைத்தியரால் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சிகிச்சை முறையிலும் பார்க்க அவர்களை அன்பாகவும் ஆதரவாகவும் கவனிக்கும் அந்த நிலைமை ஒரு முழு குடும்பத்துடனும் முழு சமூகத்துடனும் இணைந்து அதை நாங்கள் வடிவமைத்து கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த டெமென்ஷியா வந்தவர்களுக்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன, பல ஆலோசனை வடிவங்கள் இருக்கின்றன. இதை வடிவாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்தால் இவ்வாறான நோயாளிகளுக்கு நாங்கள் பூரணமான சிகிச்சையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் டாக்டர் இந்த டிமென்ஷியா பற்றி நிறைய விடயங்களை பற்றி கதைத்திருந்தோம். அடுத்ததாக வந்து இந்த டிப்ரெஷன் அல்லது மன அழுத்தம் என்பதும் கூட இப்போ பரவலாக வந்து நிறைய நபர்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. கூடியதாக வந்து இளம் வயது நபர்கள் வந்து எவ்வளவு தூரம் இந்த டிப்ரெஷனுக்கு முகம் கொடுக்கிறார்களோ அதே போல் தான் இந்த வயது முதிர்ந்த, அது முக்கியமாக இந்த பெண்மணிகளும் கூட இந்த டிப்ரெஷனுக்கு வந்து முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதனை பற்றியும் நாங்கள் கதைப்போம் டாக்டர். டிப்ரெஷன் என்பதும் ஒரு வருத்தம். அது ஒரு இந்த நிலைமை பலர் அதை கவனிப்பதில்லை. விசேஷமாக வயது முதிர்ந்தவர்கள் வீட்டிலே தனியே இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நிலைமை இருக்கிறது என்பதை கூட மற்றவர்கள் கவனிப்பதில்லை. இதன் குணம் குறிகள் தான் முதலாவது நித்திரையின்மை. நித்திரையை இழந்து போடுவார்கள். சரியான பசி அவர்களுக்கு ஏற்படாது. உணவை நாடமாட்டார்கள். மட்டுமல்லாக மனத்தாழ்வு, அதாவது ஒரு விஷயத்திலும் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை, ஒன்றையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை, இவராக இருப்பது டிப்ரெஷன். ஆனாலும் இந்த வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு இது மிகவும் கூடுதலாக ஏற்படுவதற்கு மேலும் காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று தனிமை. பொதுவாக வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போய்விடுவார்கள். வயது முதிர்ந்தவர்கள் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பின்பு வேலை ஓய்வு எடுத்த பிறகு இவர்கள் தனியே இருக்கிறார்கள். இவருக்கு பலவிதமான அந்த பொழுதுபோக்குகள் இல்லாமல் இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது தான் துணையை இழந்து விடுவது. பலர் தங்களுடைய துணையை வயது முறிந்த காலங்களில் இழந்து விடுகிறார்கள். அப்பொழுது தனிமை அவர்களை வாட்டுகிறது, அது ஒரு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நோய்கள், பல குரானிக் இல்னஸ் என்று சொல்வோம், பல காலமாக இருக்கும் நோய்கள் இவர்களுக்கு ஏற்பட்டு விடுவதனால், விசேஷமாக நடக்க முடியாமல் மூட்டு நோய்கள் போன்ற நோய்கள் ஏற்படுவதனால் அந்த நிலைமை அவர்களுடைய டிப்ரெஷன் என்ற நிலைமையை இன்னும் கூட்டி விடுகிறது. மற்றது நித்திரையின்மை. பொதுவாக நீங்கள் அறிவீர்கள், வயது போகும் பொழுது நித்திரை வந்து குறைந்த அளவில் தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுடைய உடலுக்கு நீண்ட நித்திரை தேவையில்லை. ஆனால் வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு கையிலே டைம் இருக்கிறது, அவர்கள் நீண்ட நேரம் படுத்திருக்கக்கூடும், ஆனால் நித்திரை கொள்ள முடியாது. ஆகவே நித்திரையை இழந்த பின்பு அது ஒரு மனத்தாழ்வை கூட அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. மனத்தாழ்வினால் நித்திரை வராது, நித்திரையின்மையினால் மனத்தாழ்வு ஏற்படுகிறது. ஆகவே இது ஒரு
சுழற்சி சக்கரமாக ஒன்றை ஒன்று தாக்குகிறது. இந்த மாதிரியான இந்த மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு அல்லது டிப்ரெஷன் இருப்பவர்களுக்கு வந்து அதனை வந்து கவனிக்காமலே விட்டுவிட்டால் அல்லது நீண்ட காலமாக இருந்து வந்தால் ஒரு தீவிரமான ஒரு கட்டத்துக்கு சென்ற பிறகு வந்து நிறைய நபர்கள் வந்து முகம் கொடுக்கும் ஒரு நிலை தான் வந்து தற்கொலை வந்து செய்து கொள்ளக்கூடிய வீதம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த டிப்ரெஷன் ஏற்பட்ட நபர்களுக்கு. எனவே இந்த மாதிரியான விடயங்களிலிருந்து தடுப்பது தான் வந்து மிகவும் ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. எனவே இந்த டிப்ரெஷன் வந்து வராமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம் டாக்டர்? நாங்கள் இப்பொழுது வயது முதிர்ந்த பெண்மணிகளை பற்றி கதைப்பதனால் நான் அதை கூறுகிறேன். பொதுவாக அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு சரியாக இருக்க வேண்டும். மற்றது அவர்களுடைய உடல் நிலைமை ஏதாவது நோய்கள் நொடிகள் இருந்தால் அதற்குரிய சரியான சிகிச்சையை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். தனிமையை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் நாங்கள் அதற்குரிய விஷயங்களை செய்யலாம். ஆனாலும் இந்த டிப்ரெஷனை ஏர்லியாக இது ஒரு வருத்தம், இது காரணங்கள்னால் மட்டும் ஏற்படுவதில்லை, அது ஒரு வருத்தமாக கூட ஏற்படலாம். ஆகவே அதை ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடித்து அதற்குரிய ஒழுங்கான சிகிச்சை மேற்கொண்டால் அவர்கள் நார்மலாக மற்றவர்களைப் போல சந்தோஷமாக இருக்கலாம். பலர் யோசிப்பது இந்த மன வருத்தத்துக்கு மருந்து எடுப்பது நல்லதில்லை, அது ஒரு வெக்கத்துக்குரிய விஷயம், அப்படி பலர் யோசிக்கிறார்கள். அதனால் நார்மலான ஒரு வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். ஆகவே நாங்கள் துணிவாக இந்த வருத்தத்தை டாக்டரிடம் கதைத்து அதற்குரிய இலகுவான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அதை எடுப்பதனால் இந்த வருத்தத்தில் நாங்கள் பூர்ணமாக சிகிச்சை பெறலாம். டாக்டர், இன்றைக்கி நாங்கள் இந்த இளம் வயது பெண்கள் மற்றும் வயது முதிர்ந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை பற்றி நிறைய விடயங்களை கதைத்திருந்தோம். எனவே கடைசியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள்? நான் கூறும் அறிவுரைதான், இளம் பெண்களின் உடல்நிலை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவர்கள் வரும் சந்ததியின் தாய்மார்கள். அவர்களின் உடல் சுகமாக இருப்பதனால் பல பிரச்சனைகளை நாங்கள் தடுத்து கொள்ளலாம். விசேஷமாக அவர்கள் குழந்தை உருவாகும் தாய் பருவத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படும் பல சிக்கல்களை நாங்கள் தடுக்க வேண்டுமானால் அதை முன்கூட்டியே நாங்கள் தடுக்கக்கூடிய வழிகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே சில நோய்களுக்குரிய குணங்குறிகளை பற்றி நாங்கள் அறிந்திருப்பது நல்லது. விசேஷமாக இந்த நான் கூறினது போல இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்ற கண்டிஷன், தைராய்டு சம்பந்தமான வருத்தங்கள், நீரிழிவு என்ற நோய்கள் கூட இளம் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடும். இவ்வாறான நோய்கள் இருக்கக்கூடுமானால் அதற்குரிய சிகிச்சையை தாமதிக்காமல் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் வயது முதிர்ந்த பெண்கள், அவர்கள் எங்களுடைய குடும்பங்களின் ஊன்றுகோல்கள். அவர்கள் சுகமாக இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில இலகுவான நோய்களை இலகுவான முறையிலே சிகிச்சை கொடுக்கலாம். ஆகவே அவதானமாக இருந்து இவ்வாறான நோய்கள் குணங்குறிகள் இருப்பவர்கள் அதற்குரிய சிகிச்சை முறையை எடுப்பது நல்லது என்று கூறுவேன். இன்றைய மத ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கதைத்திருந்தோம். பெண்களின் சுகநலம் பற்றி கதைத்திருந்தோம். அதில் முக்கியமாக இளம் வயது பெண்களுக்கும் வயது முதிர்ந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பொதுவான நோய்களை பற்றி கதைத்திருந்தோம். அதில் முக்கியமாக இளம் வயது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் பற்றி நிறைய விடயங்களை பற்றி கதைத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை, அதோடு இளம் வயது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் பற்றி விளக்கமாக கதைத்திருந்தோம். அடுத்ததாக வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு அதிகமாக ஏற்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் நோய், மன அழுத்தம், அது மட்டுமல்லாமல் டிமென்ஷியா பற்றியும் பல முக்கியமான விடயங்களை கதைத்திருந்தோம். இந்த மாதிரியான பல முக்கியமான விடயங்களை நம்மோடு இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார் பொது வைத்திய நிபுணரான டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். டாக்டர், இன்றைய எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய பொதுவான பல விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக எமது மனப்பூர்வமான நன்றிகள். வணக்கம், நன்றி. இன்றைய மத ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடிய இந்த ஒவ்வொரு விடயங்களும் நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விடயமாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும் என்று நம்புகின்றோம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான கலந்துரையாடலோடு அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.